எல்லாருக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி ஏசாயா 56:7 மற்றும் மத்தேயு 21:13. இந்த வசனங்களும் கூட என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கு. என் வீடு எல்லா ஜனங்களுக்கும், சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு. இந்த சகல அப்படின்னு சொல்லும் பொழுது வேதத்தில் அநேக இடங்களில் இந்த சகல அப்படின்னு சொல்லுகிற அந்த இடத்துல எல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களில், ஆமென், சகல காரியங்கள், அப்ப எல்லா விதமான நன்மைகள், எல்லா விதமான ஜனங்களை உள்ளடக்கினது தான் இந்த சகல. அப்ப எல்லா ஜனங்களுக்கும் அது எப்படி ஜப வீடு. என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு. அப்போ ஒரு ஜப வீட்டுக்குள்ளாக என்னென்னலாம் காணப்பட வேண்டும், என்னென்ன ஆசீர்வாதங்கள் காணப்பட வேண்டும், எப்படியெல்லாம் அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும். ஒரு ஜப ஆலயத்திற்குள்ளாக, ஜப வீட்டிற்குள்ளாக என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார், என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் வைத்திருக்கிறார். வேத புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது ஆலயத்திற்குள்ளாக அல்லது ஜப வீட்டிற்குள்ளாக என்ன இருக்கணும்னா, அவரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை காணப்படும், ஜெபம் அதிகமாய் காணப்படும். இன்னும் நீங்க வாசிக்கும் பொழுது உபதேசங்கள் காணப்படும். அது மாத்திரமல்ல, ஒரு ஆத்தும தாகத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் சபை அல்லது வீடு, ஜப வீடு. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு தன்னை உகந்த தகன பலியாக தகனிக்கிற இடமும் எங்க அப்படின்னா ஆலய ஜப வீடு தான். அப்ப அந்த ஜப வீட்டிற்குள்ளாக என்னென்ன காரியங்கள் காணப்படணும், எதெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் அப்படின்னா, அவரை துதிக்கிற துதியின் சத்தம் எங்க இருக்கணும்? வீட்டில் இருக்கணும், ஜப வீட்டில் இருக்கணும். ஆமென். பவுல் இதை குறித்து அழகாய் சொல்லும் பொழுது, நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறீர்கள், அந்த ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்போ அந்த ஆலயத்திற்குள்ளாக அல்லது வீட்டிற்குள்ளாக, ஜப வீட்டிற்குள்ளாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். ஆண்டவரே, நான் நீர் தங்கியிருக்கிற வாசஸ்தலமாகிய இந்த ஜப வீட்டில் உம்மை துதிக்கிற துதி இருக்குதா? நான் உம்மை துதிக்கிறேனா? உம்மை ஆராதிக்கிறேனா? உம்மை பாடல்களினால் உம்மை ஆமென் மகிமைப்படுத்துகிறேனா? அல்லது கர்த்தரை துதிக்கிற துதி என்னுடைய நாவில் காணப்படுகிறதா? என் நாவில் என்னென்னலாம் காணப்படுகிறது? கர்த்தரை எப்பெல்லாம் நான் பிரியப்படுத்தி ஜீவிக்கிறேனா? இதெல்லாம் இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க. அப்ப கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஜப ஆலயம், ஆமென், ஜப வீடு எப்படி காணப்படும்? சகல ஜனங்களுக்கும் அது ஜப வீடு. அந்த வீட்டை இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்களா? கல்லர் குகையாய் மாற்றிருக்கிறாங்க, கல்லர் குகையாக. ஆமென். ஆகவே இந்த நாளில் நாம் நிதானித்து அறிய போகிறோம். ஆண்டவரே, என் வீடு எப்படி இருக்குது ஐயா? ஜப ஆலயம் எப்படி காணப்படுது? என்னென்ன காரியங்கள் எல்லாம் காணப்படுது? என்னிடத்தில் என்னென்ன குறைகள் எல்லாம் காணப்படுது? அப்ப என்கிட்ட என்னென்ன காரியங்கள் எல்லாம் தூரப்படுத்தணுமோ அந்த காரியங்களை எல்லாம் விலக்கி போடணும். சபை ஆயத்தப்படுத்துகிற இடம், சபை மணவாட்டிக்கு ஏற்றபடி அந்த மணவாட்டியின் சாயலை அணிகிற அல்லது மணவாட்டியை தகுதிப்படுத்துகிற இடம் சபை. கன்னிகைகளை உருவாக்குகிற இடம் சபை. ஆமென். இன்னும் கன்னிகைகளை போல கர்த்தருக்காக எதிர்கொண்டு போகிற, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிற கன்னிகைகளாய் ஆமென் காணப்படுகிற இடம் ஆமென். இந்த சபை தான் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்ப இந்த ஜப வீட்டில் இருக்கக்கூடிய சகல காரியங்களையும் நான் ஆமென் என்ன பண்ணணும்? அறிந்து அதற்கேற்றபடி என்னை தகுதிப்படுத்தி கொள்ளணும். வேத புஸ்தகத்தில் ஆமென் நன்மைகளை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ 3 விதமான நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ளும். 3 விதமான நன்மைகள் என் இடத்துல காணப்படுதா? ஆலயத்திற்கு நான் எப்படி வருகிறேன், ஜப வீட்டுக்கு நான் எப்படி வருகிறேன்? ஏதோ வாரம் நான் வந்து போறேனா? இந்த ஆமென் வந்து போகிறபடினால் எனக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைத்திருக்குது, என்னென்ன காரியங்களை எல்லாம் நான் இழந்திருக்கிறேன், என்ன ஆசீர்வாதங்களை நான் பெற்றிருக்கிறேன் என்றைக்காவது நம்ம அறிந்திருக்கிறோமா? அப்போ ஒரு 3 விதமான நன்மைகள் ஜப வீட்டில் இருக்குதுங்க. ஒரு 3 விதமான நன்மைகள். அப்போ அந்த 3 விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, முதல் கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறார் ஜப வீட்டில் அப்படின்னு சொன்னா, விடுதலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். முதல் ஆசீர்வாதம் விடுதலை எங்க இருக்குன்னா ஜப வீட்டில் தான். ஆமென். ஜப வீட்டில் தான் எனக்கு முழுமையான ஒரு விடுதலை. ஏன் என்னால பாடல் பாடி கர்த்தரை ஆராதிக்க முடியல? நான் சபைக்குள்ள வந்தாலும் கர்த்தரை ஆராதிக்க முடியல. என்னுடைய வீடுகளுக்குள்ளாக இருந்தாலும் நான் கர்த்தரை பாடி ஆராதிக்க முடியல. யாருடைய சத்தமும் அப்படி எழும்ப மாட்டாங்க. உள்ளே வாய்க்குள்ளேயே நம்ம முணுமுணுக்கிறோம். ஆமென். கர்த்தரை வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்துல வாசிக்கிறோம், கர்த்தரை எப்படி பாடணுமா? கர்த்தரை எப்படி பாடணும்?
அது சத்தமே வரமாட்டேங்குது. நல்லா உற்சாகமாய் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கர்த்தரை கம்பீரமாய் பாடி. அப்ப கம்பீரமாக பாடுகிற அனுபவம் இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கா? தனிப்பட்ட முறையில நீங்க கம்பீரமாய் பாடுறீங்களா? பாருங்களேன், நீங்க கம்பீரமாய் பாடுறீங்களா? பாடல் பாடணும், மகிமை மாட்சிமை எல்லாம் இல்லையா? கம்பீரமா பாடுனீங்களா? கம்பீரமா பாடுறது எப்படி? எப்படி பாடுவீங்க கம்பீரமா? கம்பீரமா எப்படி பாடுவோம்? இல்ல, எப்படி பாடுவீங்க கம்பீரமா? எப்படி பாடுவீங்க? அந்த சத்தமே உங்களுக்கு அது எக்காலத்தை போல அப்படி இருக்கும். கம்பீரமா பாடுறது அப்படிதான். இப்ப தூரத்துல ஒரு போயிட்டு இருக்கிறாருன்னா நீங்க எப்படி சத்தம் போடுவீங்க? எப்படி எப்படி சொல்லுவீங்க? சத்தம் அந்த அவ்வளவு தூரத்துக்கு போகணும். அப்ப கம்பீரமாய் பாடுவது என்பது உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரணுங்க. இன்னைக்கு எது இல்ல, விடுதலை ஏன் பெற முடியல அப்படின்னு சொன்னா, மகிமைப்படுத்துவதில் குறைந்து போயிருக்கிறீங்க. கம்பீரமாய் பாடுகிறதுல இன்னைக்கு உங்க சத்தம் என்ன பண்ணல? தொனிக்கல. அப்போ ஒரு ஆராதனை ஆவியோடு உண்மையோடு கூட காணப்படணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய சத்தம் எப்படி இருக்கணும்? எக்காலத்தை போல உங்கள் சத்தம் உயர்த்தப்படணுங்க. மகிமைப்படுத்தணும். தேவாதி தேவன் எனக்காக ஜீவனை கொடுத்தவர், உயர்த்தப்பட வேண்டியவர், மகிமைக்காக ஆமென் மகிமைப்படுத்தப்பட வேண்டியவர். அப்ப நான் உயர்த்தி பாடும் பொழுது கர்த்தர் இறங்கி வருவார். இன்னைக்கு அந்த சத்தம் இன்னைக்கு இல்லையே, இந்த கம்பீரமான சத்தம். ஆமென். அதனால எனக்கு என்ன வேணும்? விடுதலை வேணும். எதெல்லாம் ஜெப வீட்டில் இருக்கணுமோ இன்னைக்கு அந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு காணப்படல. பாடலை கம்பீரமாய் பாடல, அவரை விடுதலையோடு ஆராதிக்க முடியல. வேதம் சொல்லுகிறது, கம்பீர சத்தத்தை அறிகிற ஜனம் பாக்கியம் உள்ளதும். ஆமென். அப்ப கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு என்னுடைய செவி மந்த இருதயத்தோடு மந்தமாய் காணப்படுது. ஆமென். கர்த்தருடைய சத்தம் என் செவிகள்ல என்ன பண்ணல? துணிக்கல, மந்த இருதயமாய் காணப்படுகிறது. ஆமென். ஒரு செவிடை போல காணப்பட்டு கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய சத்தம் என் செவிகள்ல காணப்படுற காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, என் நாவு திறக்கப்படாதபடியினால், கர்த்தரை அறிகிற அறிவின் ஆமென் வளராதபடியினால் இன்னைக்கு நாம் ஆமென் மந்த இருதயத்தை உடையவனாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன். அப்ப எனக்கு வேண்டியது விடுதலைங்க. சபையை தேவ சகல ஜனங்களுக்கு ஏன் சபை ஆமென் சபை வீடாய் காணப்படுகிறது? விடுதலையை கொடுக்கிற இடம் சபை. ஆமென். வீடு, ஜப வீடு விடுதலையை கொடுக்கக்கூடிய இடம். அப்ப என்னென்ன காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும்? என்னென்ன காரியத்திலிருந்து விடுதலை வேணும்? ஒரு 3 விதமான காரியங்கள், இந்த விடுதலைக்குள்ளாக ஒரு 3 காரியங்களை வேதம் சொல்லுகிறது. நீங்க எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 13:11. பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமென். அப்ப 18 வருஷமாக நம்ம சபைக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆகுது? சபை கட்டப்பட்டு 25 வருஷம் மேல ஆயிட்டுல. ஆமா. அப்போ 18 வருஷமாய், நல்லா இதை நோட் பண்ணிக்கிடுங்க. அவள் 18 வருஷமாய் எப்படி வந்தாலாம்? கூனியாக வந்தாள். 18 வருஷமாக. நான் பிறந்தது முதல் எப்படி வந்துகிட்டு இருக்கிறேன்? கூனியோடு தான் வந்துகிட்டு இருக்கிறேன். கூனோடு கூட தான் வந்துகிட்டு இருக்கிறேன். நான் வளைந்தவளாய் காணப்படுகிறேன். என் ஜெபம் எப்படி காணப்படுகிறது? நீங்க கொஞ்சம் நல்லா சிந்தித்து பாருங்க. உங்க ஜெப வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? இப்ப ஜெபம் பண்ண சொன்னா நீங்க என்ன ஜெபம் பண்ணுவீங்க? கடன் இருக்கு, வியாதி இருக்கு, பலவீனம் இருக்கு, சோர்ந்து போயிருக்கிறேன், அசதியா இருக்கிறேன், வேலையில சரியா படிக்க முடியல. இதான் நம்ம, என் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படலை, என் வீட்டில் ஒரே பிள்ளைங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு, கீழ்ப்படியல. நம்முடைய ஜெபம் எப்போ பார்த்தாலும் இந்த காரியத்தை தான் சொல்லி சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம். எத்தனை வருஷமா ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்து ஆமேன் பிறந்த கிறிஸ்தவர்கள், ஆமேன் நான் கிறிஸ்தவனாய் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாரும் நம்ம ஜெபிக்கிற
ஒரு ஜெபம், இந்த ஜெபத்தை தான் ஜெபம். யாராகிலும் கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவரே எனக்கு இவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறீங்க, நன்றி. இன்னும் எனக்கு எவ்வளோ நாள் பலன், எனக்கு சுகம், நீங்கள் ஜீவனை கொடுக்குறீங்களோ, நான் உம்முடைய ஊழியத்தை செய்யணும் ஐயா. நான் கண்ணை மூடனா உம்முடைய பரலோகத்துக்கு வரணும். அதுக்கேற்றபடி என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, என்னை இன்னும் உண்மை உள்ளவனாய் மாற்றுங்க, உண்மை உள்ளவளாய் மாற்றுங்க. இன்னும் எனக்கிட்ட இருக்கக்கூடிய அநேக பிடிவாத குணங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் எடுத்து போடுங்க. என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? என்னை உமக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிற அந்த ஆயத்த ஜெபங்களை நம்ம பண்ணியிருக்கிறோமா? ஏன் ஆசீர்வாதத்தை பெற முடியல அப்படின்னா, இம்மைக்குரியதையே பார்க்கணும். இந்த கூனியுடைய அனுபவம் இம்மைக்குரிய ஜெபம், பூமியையே பார்த்து கொண்டிருக்கிறது, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையே கேட்டுக்கொண்டிருக்கும். இன்னும் பூமிக்குரிய நன்மைகளை தான் பேக்குறோம். என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளை நல்லா வேலை செய்யணும், என் பிள்ளைக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும், நான், என் பிள்ளை, என் வீடு, இப்படியே செய்கிற ஜெபம் எங்க போவாது? சபை இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லுகிறது. ஆமென். ஜெப வீட்டில் என்ன இருக்கக்கூடாது? இம்மைக்குரிய காரியங்கள் இருக்கக்கூடாது. இம்மைக்குரிய காரியங்கள் ஆண்டவர் வார்த்தையில், ஆமென், வார்த்தையில் சொல்லிட்டார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், இதை நம்ம வழக்கமாய் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், நீ ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு, இவைகள் எல்லாம் நான் கொடுப்பேன், இம்மைக்குரியதெல்லாம் கொடுப்பேன். நீ எப்ப ஆண்டவருடைய, ஆமென், அன்பையும் அவருடைய ராஜ்யத்தின் மேன்மையான காரியங்களை நீங்க தேட ஆரம்பிக்கிறீங்களோ, இவைகளை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா நம்ம இன்னைக்கும் ஜெபம் பண்றோம், கடன் போகணும், கடன் போகணும், எனக்கு இந்த இதுல இருந்து விடுதலை வேணும், அதுல இருந்து இதுல இருந்து. இம்மைக்குரிய காரியம். கூனியுடைய அனுபவம் 18 வருஷம் அவ ஆலயத்துக்கு வந்து தான் போயிட்டு இருந்தான். விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சுகம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஆலயத்துக்கு நான் போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறேன் ஐயா. ஆமென். அன்னைக்கு நோவாவின் பேழையிலிருந்து காகத்தை விட்ட பொழுது காகம் போவதும் வருவதுமாக இருந்தது. ஆனா ஆமென், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீட்டையும் என்ன பண்ணிச்சு? சாப்பிட்டது. அழுகினது எல்லாவற்றையும் சாப்பிட்டது. காலையில விட்டா சாயங்காலம் தான் வரும். இன்னைக்கு காகத்தை போலதான் இருக்கிறோம். எல்லாவற்றையும் உலகத்துல வரோம், ஆலயத்துக்கு வரோம், வெளியே போறோம், எல்லா விதமான அருவருப்புகள், எல்லா காரியத்தையும் செய்துட்டு மறுபடி எங்க வரோம்? ஆலயத்துக்கு வரும். வந்து மறுபடி போறோம், சத்தியத்தை கேட்கிறோம், என்னை பரிசுத்தப்படுத்துங்க, அவ்வளவுதான், உடனே போ. எல்லாம் அந்த காகத்தின் அனுபவம் தான் இன்னைக்கு ஜெப வீட்டுல இருக்கு. அதனாலதான் இம்மைக்குரியதையே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா கொலோசியர்ல வேதத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் எழுந்தது உண்டானால், அழகா எழுதியிருப்பார் பவுல், நீங்க கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் நீங்க என்ன பண்ணுவீங்களா? கிறிஸ்துவின் வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை, உன்னதமானவைகளை நீங்க கேட்பீங்களா? ஆமென். கொரிந்தியர்ல 1 கொரிந்தியர்ல 9 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரம் 23, 22, 23ல 9 கனிகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஆமென். மோசே தேவனோடு கூட நடந்தான். தேவனுக்கு சிநேகிதனாய் ஆபிரகாம் காணப்பட்டான். ஆமென். அதிகாலை இருட்டோடு எழுந்து இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட ஜெபம் பண்ணும்படியாக போனார். வனாந்திரமான இடத்திற்கு போனார். இந்த வசனங்கள்லாம் வச்சு நம்ம என்னைக்கு ஜெபம் பண்ணியிருக்கோம்? எனக்கு ஜெபம் பண்ணியிருக்கோம். நம்ம வேதத்தில் ஆசீர்வாதங்களையே மையப்படுத்தி தான் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே இவங்களுக்கு செஞ்சீங்களே, எனக்கு கொடுங்க ஐயா. ஏனோக்கு நடந்தது போல நான் நடக்கணும், எனக்கு ஜெபம் பண்ணியிருக்கோம். மேலானவைகளை தேடுகிறேன் என்று பவுல் எழுதியிருக்கிறாரே, நானும் மேலானவைகளை தேடணும், எனக்கு ஜெபம் பண்ணியிருக்கோம். அப்போ கூனியின் அனுபவம் என்பது இம்மைக்குரிய காரியம். பூலோகத்தின் காரியத்திற்கு தான் அதிகமாய் செபிக்கும், அதிகமாய் செபிக்கும். நான் மோசையை போல, ஏனோக்கை போல தேவனோடு கூட நடக்கணும் இல்லை. இது எப்போ அந்த தெளிவு வரும் அப்படின்னு சொன்னா, அந்த கூனி 18 வருஷமா ஆலயத்திற்கு வந்து போய்கொண்டுதான் இருந்தான். ஆனா விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்ப அந்த விடுதலையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்து என்ன பண்ணணும்? என் வாழ்க்கையில இடைப்படணுங்க. என் வாழ்க்கையில கிறிஸ்து இடைப்படணும். என் வாழ்க்கையில கிறிஸ்து இடைப்படும் பொழுதுதான் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் என்ன பண்ணலையா? வெட்கப்படவில்லை. அப்போ கிறிஸ்து என் வாழ்க்கையில் இடைப்படும் பொழுதுதான் நான் என்ன பண்ண முடியும்? நான் நோக்கி பார்க்க முடியும், அவரை நோக்கி பார்க்க முடியும். கூனி நிமிர்ந்தால் தேவனை மகிமைப்படுத்தினான்.
எப்போ உங்களுடைய இம்மைக்குரிய வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்துவை நீங்க நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்போதான் உங்க வாழ்க்கை கட்டப்படும், உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும், உங்க தொழில் ஆசீர்வாதமாய் மாறும், நீங்க எடுக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். அது வரைக்கும் இம்மைக்குரியவைகளையே நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் மேன்மையான அனுபவங்களை எல்லாம் நீங்க இழந்து விடுவீங்க. நீங்க கிறிஸ்துவின் ராஜ்யத்தை எப்போ உங்களுடைய நிமிரணும், கிறிஸ்து என் வாழ்க்கையில இடப்படணுங்க. என் வாழ்க்கையில் கிறிஸ்து இடைபடாதபடிக்கு நான் எந்த விதமான நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப என் வாழ்க்கையில கிறிஸ்துவை அறிகிற அறிவு காணப்படணும். நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளரணும். கிறிஸ்து யார் ஐயா? கிறிஸ்து யார்? ஆமென். இந்த இயேசு எனப்பட்டவர் எப்படிப்பட்டவர்? சிஷ்யர்கள் கேட்டாங்க, அவர் எப்படிப்பட்டவரோ? காற்றும் கடலும் அதட்ட, ஆமென், அவர் அதட்டனா உடனே அமைதலாய் இருக்கிறதே. இயேசு எப்படிப்பட்டவரோ? சகை வகை தேடினான், அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாக. அப்ப இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிகிற அறிவு வந்தாதான் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு இயேசு என்றாலே நமக்கு எல்லாம் கசப்பா இருக்கு. என்னையா இந்த இயேசு இயேசுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, எத்தனையோ வருஷமா தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இயேசு. இந்த இயேசு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? இயேசு என் வாழ்க்கையில் இடைப்பட்டார். மாறாவை போல் இருந்த கசந்த வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு மதுரமாய் மாற்றி கொடுத்தார். என் எதிர்காலத்தை குறித்து பயந்த நேரங்கள் காலங்கள் அநேகம் உண்டு. ஐயோ, என் எதிர்காலம் எப்படி இருக்கும் ஐயா, நான் சரியா படிக்கலையே, எந்த விதமான வேலைகள் எந்த விதத்துல என்னால இருக்க முடியல, என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? பயந்த நாட்கள் உண்டு. எதிர்காலத்தை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வாழ்ந்த வாழ்க்கை உண்டு. ஆனா என்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில இடைப்பட்டாரோ, என்றைக்கு நான் அவருக்கு ஆமென் என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தேனோ, கர்த்தர் எல்லா காரியத்தையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொண்டார். இன்று வரை இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், உண்மைக்குரிய காரியங்கள் என்று சொல்லி என் சிந்தைக்குள்ளாக வந்ததே கிடையாது. மேன்மையான காரியங்கள், மேன்மையான காரியங்கள். இன்னும் எப்படி கிறிஸ்துவை அறிய முடியும்? இன்னும் எப்படி வாஞ்சையோடு தேட முடியும்? இன்னும் எப்படி நம்ம ஆண்டவருக்காக செயல்பட முடியும்? இந்த சிந்தைகள் தான் அதிகமாய் வரும். அப்போ கூனோடு கூட இருந்தால், கூனியை போல ஒரு அனுபவம் இருந்தா, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை என் வாழ்க்கையில இடைப்படுங்க ஐயா, நான் கிறிஸ்துவை கண்டடையணும் ஐயா, என் கண்கள் திறக்கப்படணும், அறிந்து கொள்ளணும் ராஜா. ஆமென். இம்மைக்காக நான் மேன்மையான ஆசீர்வாதங்களை இழந்து விடக்கூடாது ஐயா. இம்மைக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், இம்மைக்காக செய்து கொண்டிருக்கிறேன், ஆமென், இம்மைக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த அனுபவங்கள் வேண்டாம் ஐயா. மேன்மையானவைகள், மேலானவைகள். என் வாழ்க்கையில இயேசு ஆமென் இடைப்பட்ட பொழுது என் வாழ்க்கையை மாற்றி போட்டார். ஆமென். இன்று வரைக்கும் கைவிடாதபடி கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். மனுஷனை நம்பி அல்ல, கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தரை நம்பும் பொழுது எல்லா சூழ்நிலைகள் எதிர்ப்புகள் வரும், சோதனைகள் வரும், எத்தனைய விதமான காரியங்கள் வந்தாலும் அந்த எல்லா காரியங்களிலும் என்னை அழைத்தவர் கிறிஸ்து ஐயா, மனுஷன் அல்ல. எந்த மனுஷனோ மனுஷி அல்ல, கிறிஸ்து அழைத்தார். ஆமென். அந்த நிமிர்ந்து நிற்கக்கூடிய அனுபவம் வரும்பொழுதுதான் அந்த உறுதியான மனப்பான்மை, கிறிஸ்து அழைத்திருக்கிறார், வெட்கப்பட விட மாட்டார். ஆமென். இன்று வரை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் என் கர்த்தருடைய சனமே. ஆமென். ஆகவே அவருக்கு முன்பதாக நின்று ஆமென் பிரசங்கிக்கிற இந்த வார்த்தையை நீங்க கவனமாய் கேளுங்க. ஐயா 17 இத்தனையோ வருஷம் ஐயா நான் வந்துகிட்டு இருக்கிற நன்மை பெற முடியல, இல்ல, மேலானவைகளை தேடு. நான் பரிசுத்தமாய் ஜீவிப்பேன் ஐயா, நான் பரிசுத்தமாய் ஜீவிப்பேன். என் வாழ்க்கையில கனி நிறைந்த ஒரு வாழ்க்கைக்காக ஆமென் நான் பிரயாசப்படுறேன். என் வாழ்க்கை ஆமென் தகப்பனே கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் காணப்படட்டும் ராஜா. இன்னும் இந்த வேதத்தை அறிகிற அறிவு ஆமென் என் கண்கள் திறக்கப்படட்டும் ராஜா. இந்த வசனங்கள் எல்லாம் என்னோடு கூட இடைப்படணும் ஐயா. இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையை நான் ஆமென் அமைத்துக் கொள்ளுகிறேன் ஐயா. ஆமென் நான் வாழ பழகுகிறேன். கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனுஷனாய் மனுஷியாய், உண்மையுள்ள ஒரு மனுஷனாய் மனுஷியாய், எனக்கு கொடுக்கப்படுகிற என்னுடைய வேலை காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் சரியாக இருந்து நான் செயல்படுவேன். உங்களை நீங்கள் ஆமென் கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆமென் அவர் நிச்சயமாய் உங்களை மேன்மைப்படுத்துவார். கூனியுடைய வாழ்க்கை அதுதாங்க. ஆமென். எத்தனையோ விதமான பிரசங்கங்கள்லாம் கேட்டிருக்கலாம், உபதேசங்களை எல்லாம் கேட்டிருக்கலாம், ஆனா விடுதலை இல்லை. ஆனால் இயேசு வந்தார். ஆமென். 18 வருஷமாய் இவள் நிமிரக்கூடாத கூனியா இருக்கு. பார்க்கவே முடியல, குனிந்து கொண்டே ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். ஒரு பலவீனத்தில் இருக்கிறார். இந்த பலவீனத்திலிருந்து நான் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி ஆமென் அவளை நிமிர்ந்து பார்க்கும்படியாக செய்தார். உடனடியாக வேதம் சொல்லுகிறது தேவனை மகிமைப்படுத்தினார். நீங்க ஆமென் உங்கள் கண்கள் எப்ப மேல ஏறெடுக்கப்பட ஆரம்பிக்கிறதோ நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. நீங்க கர்த்தரை தான் உயர்த்தி கொண்டே இருப்பீங்க. எந்த இடத்திலும் நீங்க தாழ்ந்து பார்க்கவே மாட்டீங்க. மேன்மையானவைகளையே பார்த்து கொண்டு இருப்பீங்க.
இந்த அனுபவம் தான் நம்ம வாழ்க்கையில காணப்படணும். முதல் ஆசீர்வாதம் எனக்கு என்ன ஜெப வீட்டில் விடுதலைன்னு சொன்னா, மேலானவைகளை நோக்கி பார்க்கும்படி. நான் இம்மைக்குரிய காரியத்திற்காக அழைக்கப்பட்டவன் அல்லையா, மேலானவைகளை பார்க்கும்படியாக, உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவன் அழைக்கப்பட்டவள். ஆகவே நான் என்ன பண்ணணும்? மேன்மையான அனுபவங்களை நான் கேட்கணும் ஐயா, மேன்மையான அனுபவங்களை கேட்கணும். இரண்டாவதாக வேத வார்த்தை சொல்கிறபடி லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கையையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு அவர்கள் எல்லோரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. ஆமென். ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அவனுடைய கை எந்த கை? சூம்பின கையா இருந்துதான். சொல்லுங்க பார்க்கலாம். அவனுடைய எந்த கை? சூம்பின கை. நீங்க முறைச்சு பாக்குறீங்க. நீங்க வாசிச்சதே கேட்டுக்கலாம். அவனுடைய வலது கை. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். டக்குன்னு சொல்ல வேண்டாமா? அவனுடைய வலது கை. ஆமென். வேதத்தில் வலது கையை குறித்து நம்ம அதிகமாய் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வலது கரம் என்ன பண்ணுமா? பராக்கிரமம் செய். அவர் வலது கரத்தினால் தாங்குகிறவர், நீதியின் செங்கோலை ஆமென் பிடித்திருக்கிறவர். இப்படி வலது கரத்தை குறித்து நம்ம அதிகமாய் படித்திருக்கிறோம். இன்றைக்கும் அந்த வலது கரம் நம்முடைய வலது கரம். இப்ப நான் ஏதாவது உனக்கு கேட்டா நீங்க எந்த கையில எனக்கு கொடுப்பீங்க? வலது கை. வலது கை என்பது பிரதானமான ஒரு காரியம். வலது கை பிரதானமான. இந்த கரம் ஆசீர்வதிக்கும். ஆமென். இந்த கரம் கொடுக்கும். இந்த கரம் வாங்கும், கேட்கும். இப்படி நிறைய இருக்கு. இந்த வலது கரம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் என்ன பண்ணுவோம்? வலது கரம் தான் மிக மிக முக்கியம். அப்ப இந்த வலது கரம் இந்த சூம்பினதாய் காணப்பட்டது. சூம்பின கையுடைய மனுஷன். இன்னைக்கு நம்முடைய கரமும் இரண்டாவது சூம்பின கையா தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எப்படி இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை பார்த்தாலோ 18 வருஷமா இருந்த கூனியின் அனுபவம், அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய கரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, சூம்பின செயல்படாத ஒரு அனுபவத்தை குறிக்கக்கூடியதுதான் இந்த வலது கரம், சூம்பின கையை உடைய. ஆனா எங்க இருக்கிறோம்? ஆலயத்துல இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருடைய கரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த வாங்குகிற இடத்துல இருக்கு. வாங்குகிற இடத்துல யாராகிலும் எனக்கு எதாகிலும் செய்ய மாட்டாங்க, மற்றவர்களையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கரம். யாராகிலும் எனக்கு எதாகிலும் செய்ய மாட்டாங்களா? இந்த வலது கரம். அப்போ இது சூம்பின கரம். இரண்டாவதாக இந்த கரத்தை குறித்து இன்னும் வேதத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, ஆமென், இந்த வலது கரம் உன்னுடைய கை, நல்ல ஒரு வசனம் அது, உன் கைக்கு நேரிடுகிறதை என்ன பண்ணணுமா? ஆமா, முழுவிடம் பிரசங்கில வாசிக்கிறோம். அப்போ உன் கை செயல்பட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா, நிறைய பேருடைய கை கட்டப்பட்ட ஒரு கரங்களாய், சூம்பின ஒரு கரங்களாய் காணப்படுது. எதுலையுமே நன்மை இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க, எவ்வளோ தொழில் செய்யறோம், எவ்வளவோ காரியங்கள் செய்யறோம், விருத்தி இல்லையா? விருத்தி இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க அதை என்ன பண்ணல? முழு மனதோடு கூட செய்யல. முழு மனதோடு செய்யல. இந்த வேதம் சொல்லுகிறது, இவரும் எங்க இருக்கிறாரு? ஜெபாலயத்துல தான் இருக்கிறார். ஜெபாலயத்துல. நிறைய பேருடைய குடும்பத்துல விருத்தி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஆமென். கர்த்தருடைய மேன்மையான அனுபவங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல. ஏன்? இன்றைக்கும் நாங்க வறுமையில இருக்கிறோம், கடன்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு, புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. காரணம் என்ன? கரம் சூம்பின கரம், செயல்படல். அப்போ உங்க கரம் எப்படி இருக்கணும்? கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இடத்துல அப்படி உயரணும். உயரணும். யாருடைய கரமாவது உயர்தா? நீ நல்லா பாருங்க. மோசே, ஆரோனும் ஊரும் அவனுடைய கரங்களை ஆமென் என்ன பண்ணாங்களாம்? ஆமா, உயர்த்தி இருக்கும் பொழுது அவனுடைய கரங்களை தாங்கினாங்களாம். ஆகவே ஆமென், யுத்த களத்தில் இருந்த யோசுவா என்ன பண்ணான்? மேற்கொண்டான். எப்பெல்லாம் தாழ்ந்ததோ அப்பெல்லாம் ஆமென் அமலேக்கியர்கள் மேற்கொண்டாங்க. ஆனா கரம் உயர்த்தப்படும் பொழுது
ஆமென். அமலேக்கை யோசுவா மேற்கொண்டான். இதுதாங்க சத்தியம். கரம் இன்னைக்கு என்ன பண்ணல, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு உயர்த்தல. இப்படி இப்படி இப்படி. நோவா பேழையிலிருந்து இறங்கின உடனே புறாவை என்ன பண்ணாரா, பலி செலுத்துவதற்கு புறாவை என்ன பண்ணாரு, புறாவை துண்டித்து துண்டித்து. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணுங்க. துண்டிக்கணும் துண்டிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த இடம் ஆபிரகாம் என்ன பண்ணல, பறவையை ஆபிரகாம் என்ன பண்ணல, பறவையை துண்டிக்கல. அப்போ துண்டிக்காத ஒரு அனுபவம். துண்டிக்கும் பொழுது புறாவுடைய செட்டையை இப்படி பிடிச்சிங்கன்னா எப்படி இருக்கும், விரியும். இப்படி உங்க இருதயம் இப்படி வரணுங்க, இப்படி வரணும். இதுதான் அப்படி விரிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்துறது. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி பண்றோம், இப்படி. ஒரு சிலர்லாம் அப்படி இப்படி. இதெல்லாம் கரை என்று எப்படி இருக்குது, சூம்பி இருக்குது, விடுதலை இருக்காது. அதனாலதான் நான் வந்து வந்து போய்கிட்டே இருக்கிறேன். நன்மை பெற முடியல, வந்து வந்து போய் கொண்டு இருக்கிறோம், விடுதலை இருக்காது. அப்ப என் வலது கரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீட்டப்பட்ட ஒரு கரமாய், கொடுக்கிற கரமாய், ஆசீர்வதிக்கிற கரமாய், உயர்த்துகிற கரமாய், ஆமென், எல்லாரையும் கூட்டி சேர்க்கிற அரவணைக்கிற கரமாய் மாறணும். வலது கரம் தான் மிக மிக முக்கியம், மிக முக்கியம். இன்னைக்கு நிறைய பேருடைய வலது கரம் காணிக்கை கொடுக்கறதுலையும் சரி, ஆமென், ஊழியக்காரர்களை தாங்குவதிலும் சரி, இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா இப்படி வந்துருச்சு. ஏழைக்கு இறங்குகிறவன் அவன் கொடுத்ததை பெற்றிருக்கிறீங்களா? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீங்களா? முகம் தெரியாத அந்நியனை உபசரித்திருக்கிறீங்களா? அப்புறம் எப்படி நமக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுப்பார்? ஜெப ஆலயம் விடுதலையை கொடுக்கிற இடங்க. என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு, சகல ஜனங்கள். ஆனா இன்னைக்கு அது எப்படி ஆயிடுச்சு, கள்ளர் குகை. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசம பாகங்களை எல்லாம் எங்க கொண்டு வரணுமா? ஆமா, நான் உங்களை ஆசீர்வதிப்பேனோ மாட்டேன் என்று என்னை ஆண்டவரே சொல்றாரு, என்னை சோதித்து பாருங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கரம் எப்படி இருக்கு, எப்படி இருக்கு? கொடுக்குறோமா? கர்த்தருக்கு உற்சாகமா கொடுக்குறோமா? முழு மனதோடு கொடுக்குறோமா? எப்படி கொடுக்குறீங்க? மாசம் மாசம் காணிக்க, வார வாரம் காணிக்க. ஆமென். வலது கரம் இன்னைக்கு நிறைய பேருடைய வலது கரம் சூம்பி இருந்தால், என் குடும்பத்தில் விருத்தி இல்லை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விருத்தி இல்லை, சந்ததியா நாங்கள் எப்படியே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கரம் நீட்டப்படும். ஜெப ஆலயத்துல தான் விடுதலை. நீட்டப்பட்ட கரங்கள், கொடுக்கிற கரங்கள், ஆசீர்வதிக்கிற கரங்கள், ஆமென், அரவணைக்கிற கரங்களை தான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல அரவணைப்பு என்பது இல்லை. அரவணைப்பு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. உங்க குடும்பத்துல உங்க சொந்தக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்கள எத்தனை பேர் மனதார வரவேற்கிறீங்க? உங்க குடும்பத்துல அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு, ஐயோ வாங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இன்முகத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட அவங்கள ஏற்றுக்கொள்றீங்க? சொந்தக்காரங்க, உங்க ரத்தம் தான். இப்போ வலதுக்கரம் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது உங்க வலதுக்கரம்? நம்ம குடும்பத்திலேயே ஒருத்தன் தள்ளப்பட்ட இடத்துல, கீழான இடத்துல இருந்தா அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றதையே நம்ம என்ன பண்ணல? ஆமா. ஆனா நமக்கு பேர் யாரு? நமக்கு பேர் என்னது? கிறிஸ்தவங்க. இன்னைக்கு புறஜாதி புற மதத்தில் இருக்கிறவங்க கூட அப்படி செய்யறது கிடையாது. துணிகரமாய் செய்வது கிறிஸ்தவர்கள். அப்ப ஜெப வீட்டுக்குள்ள சூம்பின கையா நான் இருக்கக்கூடாது. விடுதலை வேணுங்க. என் கரம் நீட்டப்பட்ட கரமாய், அரவணைக்கிற கரம் மிக மிக முக்கியம். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த கரம் என் கரமாய் மாறணும் ஐயா. யாரு சின்னவங்க பெரியவங்க இல்லாம ஏற்றத்தாழ்வுகள் இல்லாதபடி, பாகுபாடு இல்லாதபடிக்கு அரவணைக்கிற ஒரு கரமா என் கரம் மாறணும்.
இன்னைக்கு அந்த மனசு இல்லையே. ஆனா வேதத்தை கையில தூக்கிட்டு வந்துடுறோம். வேதத்தை கையில தூக்கிட்டு வரோம். விடுதலை, செப வீட்டில் விடுதலை உண்டு. இதுதான் ஆண்டவர் சொன்னார், கல்லர் குகையாய் மாத்திருக்கிறீங்க. என் ஜெப வீட்டை நீங்க எப்படி மாத்திருக்கிறீங்க? கல்லர் குகையாய் மாத்திருக்கிறீங்க. கல்லன் ஒளிஞ்சு வாழ்வான். திருடன் எப்பவும் பகிரங்கமாய் தன்னை வெளிப்படுத்த மாட்டான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் மறைந்து அவங்க வந்திருக்கிறாங்களா, இவங்க வந்திருக்கிறாங்களா, மறைந்து செயல்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்க இருதயத்துல என்ன இல்லை? வெளிப்படையான தன்மை இல்லை. ஆதாம் பகலின் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தர் அவனை தேடி வந்த பொழுது அவன் என்ன பண்ணல? முகத்துக்கு முகம் பார்க்கலங்க, ஒளிந்து கொண்டான். நிறைய பேருடைய பாவம் மறைத்து கொள்ளும்படி செய். அப்போ என் கை எப்படி இருக்குது? சூம்பின கையா இருக்கு. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே என் கை உற்சாகமாய் கொடுக்கிற, ஏழைகளுக்கு இறங்குகிற, நம்மேன் தகப்பனை அனாதைகளை உபசரிக்கிற, இல்லாதவர்களுக்கு கொடுக்கிற கரமா இருக்கணும். என்கிட்ட 10 ரூபாய் இருந்தாலும் ஒரு 5 ரூபாய் நான் கொடுக்கணும் ஐயா. அப்படிப்பட்ட மனசு எனக்கு வேணும். அதை கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் குடும்பத்துல எத்தனை தாழ்ந்தவர்கள் வந்தாலும் உற்சாகமாய் அவர்களையும் நான் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். என் வீட்டில் அரவணைக்கணும். என் வீட்டில் அவங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கணும் ஐயா. அவங்க ஆமீன் வந்தவர்கள் சந்தோஷமாய் திரும்பி போகணும். அந்த வாழ்த்துதலின் சத்தத்தை பரலோகம் கேட்கும். ஆமீன். அவர்கள் மனதார வாழ்த்துகிற அந்த வாழ்த்துதலுடைய சத்தம் உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதமாய் மாறும். இன்னைக்கு அந்த அனுபவங்கள் எல்லாம் இழந்து போயிருக்கிறீங்க. அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆகவேதான் இந்த வலது கரம், சூம்பின கை, எல்லாவற்றுக்கும் ஆவிக்குரிய சத்தியங்கள் உண்டு. அறிந்து கொள்ளுங்க. உங்க வலது கரணைக்கு எப்படி இருக்குது அறிந்து கொள்ளுங்க. ஆமென். கடைசியாக இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள் வாசிங்க. அப்பொழுது தன் ஆமென். 7, 8 வாசிங்க. அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆமென். ஆலயத்தின் அலங்கார வாசல். பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தவன் சப்பானி, பிறவி சப்பானி. பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு வரும்பொழுது அவர்கள் அவனை கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார். 3வது ஜெப வீட்டில் ஆமென் எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற இன்னொரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆமென் நான் என்ன பண்ணணும்? ஆமா, சப்பானியின் அனுபவம். சப்பானி நம்ம கால் கர்த்தருக்காக ஓடுற காலா இருக்கா? இப்போ சபை முடிச்சு அப்படியே நம்ம ஒரு கிராம ஊழியத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா எத்தனை கால் வரும்? சபை முடிச்சு அப்படியே நம்ம ஒரு வேன்ல பிடிச்சி ஆலயத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஊழியத்துக்கு போகலாம், கிராம ஊழியங்களுக்கு போகலாம், நைட் ஒரு 9 மணி 10 மணிக்கு வரலாம் அப்படின்னா எத்தனை பேர் வருவோம்? அலங்கார வாசல்ல என்ன பண்ணான் அவன்? ஆமா, நிறைய பேர் பிச்சை கேட்டு நம்ம ஆலயத்துக்கு வருகிற அனுபவங்கள். 6 நாள் நான் வேலை செஞ்சுட்டேன் ஐயா, 7வது நாளும் கஷ்டத்தோடு வரேன். என் குடும்பத்தில் கஷ்டம் இருக்கு, வறுமை இருக்கு. இதே தானே சொல்றோம். ஆலயத்துக்குள்ள வந்து இந்த காரியம் மறுபடி இந்த காரியத்தையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அலங்கார வாசல்ல அவனுடைய வாழ்க்கையின் அனுபவம் எது? மற்றவர்களுடைய தயவையே எதிர்பார்த்து வாழ்கிற வாழ்க்கை. மற்றவர்கள் கொடுக்கிற காசை வச்சுதான் அவனுடைய பிழைப்பு ஓடிக்கொண்டிருக்கு, அவனை சாப்பிடுகிற காரியங்கள். அப்ப மற்றவர்களை எதிர்பார்த்து மற்றவர்களுடைய நம்பிக்கையில் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? சப்பானியின் வாழ்க்கை, முடவனுடைய வாழ்க்கை. அப்ப இந்த முடவனுடைய வாழ்க்கை எங்க விடுதலை ஆகுதுன்னு சொன்னா, பேதுருவும் யோவானும் உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார்,
ஆமென். அப்போ நோக்கி பார்க்க வேண்டிய இடம் கல்வாரி சிலுவை. நாம் நோக்கி பார்க்க வேண்டிய, அன்னைக்கு சப்பானி பேதுருவையும் யோவானையும் நோக்கி பார்த்தான். ஆனா ஜெப வீட்டுக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனம் நோக்கி பார்க்கிறது, ஆமென், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். நான் எவ்வளவு நாள் தான் முடவனா இருக்கிறது ஐயா? மற்றவர்களுடைய தயவுல நான் எவ்வளவு நாட்கள் இருக்கிறது? மற்றவர்களை நம்பி நம்பி நான் எவ்வளவு நாள் பழைக்கிறது ஐயா? ஏன் நான் எப்படி, ஆமென், முன்னுக்கு வர முடியும்? மற்றவர்களுடைய நம்பிக்கை, மற்றவர்களை, ஆமென், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதுனால இன்னைக்கு மனுஷரை நம்பி நம்பி அநேகருடைய வாழ்க்கை, ஆமென், எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா முடவு, ஆமென், இந்த சப்பானியை போலதான் காணப்படும். மற்றவர்களுடைய தயவு, மற்றவர்களுடைய தயவு. ஆமென். 38 வருஷமாய் வியாதி படுக்கையில் இருந்தவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திக்கும் பொழுது ஆண்டவர் கேட்டார், நீ சொஸ்தமடைய விரும்புகிறாயா? நீ சுகமடைய விரும்புகிறாயா? நான் சொல்றான், இல்லை, நான் மற்றவங்களை எதிர்பார்த்தேன் ஐயா. குளத்துல தண்ணி கலக்கப்படும் பொழுது என்னை தூக்கி போடுறதுக்கு யாருமே இல்லை. மற்றவர்களுடைய தயவு. ஆண்டவர் கேட்டார், என்ன கேட்டாரு? நீ சொஸ்தமடைய விரும்புகிறாயா? உனக்கு சுகம் வேணுமா? நேரடியான பதில் ஆமா இல்ல. ரெண்டுத்த சொல்லியிருக்கலாம். இல்ல, நான் மற்றவர்களை எதிர்பார்த்து ஐயா எனக்கு இவங்க தருவாங்க அவங்க தருவாங்க, மற்றவர்களை எதிர்பார்த்து என் வாழ்க்கை முழுவதுமாக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? தொலைச்சிருக்கிறேன். இப்ப முடங்கி 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 குடும்பத்துல என்ன இல்லை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல. முடங்கி இருக்கிற வாழ்க்கை. இன்றைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஜெப ஆலயத்துல விடுதலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். மூன்றாவது விடுதலை செயல்படணும். செயல்படணும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணணும்? உந்தி தள்ளணும். எங்க போறதுக்கு? ஊழியத்துக்கு போறதுக்கு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு உந்தி தள்ளணும். உந்தி தள்ளணும். பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசிங்க. 1, 2, 3 வசனங்கள் வாசிங்க. அப்போ ஆண்டவர் இவனுக்கு சுகம் கிடைத்தவுடன் என்ன பண்ணானா, வலது கையை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவன் கால்களும் கரடுகளும் அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். குதித்து எழுந்து நின்று நடந்தான். முடவன், அவனுக்கு அற்புதமான விடுதலையை கர்த்தர் கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டான்? குதித்தெழுந்து சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆமென். தகப்பன் வீட்டுக்கு வரும்பொழுது, தகப்பன் நமக்கு கேட்டதை கொடுக்கும் பொழுது நம்ம என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கும், உற்சாகம் இருக்கும். பிள்ளைங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாங்கன்னா உற்சாகம், அப்படி துள்ளி குதிப்பாங்க. ஐயோ நான் பாஸ் பண்ணிட்டேன், உற்சாகம். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்துல உற்சாகம் இருக்கணுங்க. உணர்ச்சி வசப்படுதல் இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உற்சாகம் இருக்கணும், உணர்ச்சி வசப்படுதல் இருக்கக்கூடாது. கர்த்தர் எனக்கு ஒரு சுகத்தை கொடுத்துட்டா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கர்த்தர் ஐயா ஒரு திருமண காரியத்தை கர்த்தர் கைக்கூடி வர பண்ணினார், கர்ப்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறார், எதிர்பார்த்த நன்மையை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த உற்சாகத்துல உணர்ச்சி வசப்படுவாங்க. நான் இது பண்ணிடுவேன், அது பண்ணிடுவேன், அது பண்ண. அதனாலதான் நீ தேவாலயத்துல போய் என்ன பண்ண, அவசரப்பட்டு, ஆமா, மனம் பதறக்கூடாது. ஆலயத்துக்குள்ள என்ன மனம் உற்சாகத்துல நான் உணர்ச்சி வசப்பட்டு நான் என்னென்ன காரியமோ செய்யறோம். இந்த ஜனவரி மாசம், டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற பொருத்தனை, உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற உடன்படிக்கை, இதுக்கெல்லாம் என்ன இருக்காது? பலன் இருக்காது. அதனாலதான் அவன் குதித்தெழுந்து நின்று உற்சாகத்துல நிக்கணும். கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் என்னத்தை செய்ய முடியும் ஐயா? ஆகவேதான் 1 சாமுவேல் 10 நீங்க வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அவர் அழுது பொருத்தனையோடு ஜெபம் பண்ணினா, 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல அவர் கர்த்தரை தேவனை துதித்தாள் அப்படின்னு சொல்லியிருக்கான். அன்னாலைக்கு அப்போ நின்று துதிக்கணும், உணர்ச்சி வசப்படக்கூடாது. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? முடங்கி கிடந்த ஐயா, கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? ஆமை, நான் நிற்க பண்ணியிருக்கிறார் ஐயா.
அவன் நாம நின்று அடுத்ததான் நடந்தான். வேதம் எவ்வளவு அழகா எழுதியிருக்கு பாருங்க. குதித்து எழுந்து நின்று நடந்தான். குதித்து எழுந்து ஓடுனான் இல்லை, நின்றான், நடந்தான். இன்னைக்கு நிறைய பேர் ஓடுறோம், நிறைய பேர் உணர்ச்சி வசப்படுறோம், ஆரவரிக்கிறோம். அதெல்லாம் ஒரு 2 நாளைக்கு தான், அதுக்கப்புறம் எல்லாம் மறைஞ்சு போயிடுது. இல்லை, கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல விடுதலையை கொடுக்கும் பொழுது காலகாலமாய் பக்குவப்பட்டு நின்று அந்த அற்புதத்தை ருசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். அவன் அதை செய்தான். நீ வேதத்தில் வாசிக்கும் பொழுது இந்த அதிகாரம் முழுவதுமாய் நீங்க படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, ஆமென், அவன் நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, இதுதான். அவன் நடந்தான், குதித்து தேவனை துதித்து கொண்டு எங்க போயிட்டானா? ஆமா. அப்ப விடுதலையை பெற்ற உடனே நீங்க என்ன பண்ணணும்? ஆமா, ஆலயத்துக்கு வருவதை ஆமென் விடாதபடிக்கு, சபை கூடி வருதலை விடாதபடிக்கு கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு இருங்க. கர்த்தர் ஆமென் விடுதலையை வைத்திருக்கிறார். இப்போ 3 விதமான விடுதலை. ஆமென். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை கேளாதபடி மேலானவைகளை தேடுங்க. நிமிர்ந்து கர்த்தரை ஆராதிங்க. 2வது, நல்ல அரவணைக்கணும். உங்க கரங்கள் உயர்த்தணும், வாழ்த்தணும். உங்களுடைய சத்துருவா இருந்தாலும் வாழ்த்தணும், எதிரியா இருந்தாலும் வாழ்த்தணும், அரவணைக்கணும், கூட்டி சேர்க்கணும். வலது கரம் நீட்டப்படணும். கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுங்க. ஏழை எளியவர்களை ஆமென் உற்சாகமாய் தாங்குங்க. கர்த்தர் அதுல பிரியப்படுகிறார். 3வதாக செயல்படணும். கால் எங்க வரணும்? கர்த்தருடைய ஆலயத்தை தேடி வரணும். கர்த்தருடைய ஊழியத்துக்காக ஓடணும். கர்த்தருக்காக ஓடிக்கொண்டே இருக்கணும். இந்த 3 விடுதலையை கர்த்தர் ஆமென் சபையில வச்சிருக்கிறார். இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஆமென். ஆகவே இந்த நாளிலும் கர்த்தர் இந்த 3 விதமான நன்மைகளை ஆமென் நம்ம வாழ்க்கையில கொடுக்கும்படி எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணலாம்.